வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நட்சத்திர வேட்பாளர்கள் எல்லாமே ஒரு இடத்துல களம் காண்டுகிட்டு இருக்காங்க. அந்த வகையில தர்மபுரியில சௌமியா அன்புமணி களம் காண்றாங்க பாமக. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இந்த பக்கம் எப்படி இருக்கு? அது எப்படியோ அந்த பக்கத்துல வன்னியர் சமூக மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பொதுவா இங்க நிற்கக்கூடியது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணி சார்பாக பாமகவிலிருந்து சௌமியா அன்புமணி, திமுக கூட்டிலிருந்து பாத்தீங்கன்னா தேமுதிகவிலிருந்து இளங்கோவன் அவர் போட்டிடுறாங்க. நாம் தமிழ் கட்சி சார்பாக சாந்தலட்சுமி அவங்க போட்டிடுறாங்க. தாவக சார்பாக பார்த்தீங்கன்னா சிவன் அப்படின்றது போட்டிடுறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வன்னிய சமுதாய மக்களுடைய ஒரு பெல்ட்டாக பார்க்கக்கூடியது. நீங்கள் ஓரளவுக்கு நம்ம டேட்டா ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா அந்த தொகுதி ரீதியாக சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30லிருந்து 40 விழுக்காடு கிட்ட வன்னிய சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. அதே போல் எஸ்சி மக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15லிருந்து 20% கிட்ட இருக்கிறாங்க. கவுண்டர்கள், இந்த வெள்ளாளர் சமுதாயம்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10லிருந்து ஒரு 15 விழுக்காடு கிட்ட இருக்கலாம். முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா 3லிருந்து 5 விழுக்காடு கிட்ட இருக்கலாம். ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல அதிகமாக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டால் வன்னிய சமுதாய மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பறையர் சமுதாய மக்கள் அதிகம், கிட்டத்தட்ட அறுதி சமுதாய மக்களுமே இருக்கிறாங்க. பட் மெஜாரிட்டி சமுதாயம் பறையர் சமுதாயம் மற்றும் வன்னியர் சமுதாயம். இதில் கூடுதலாக வன்னிய சமுதாய மக்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால தான் சௌமியா அன்புமணி அந்த இடத்த தெரிவுமே செய்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடம் தேமுதிக வாங்கியிருக்காங்க. தேமுதிக ஏன் வாங்குறாங்க அப்படின்றத வரலாற்றை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கணும். என்னன்னா, திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது பார்த்தீங்கன்னா அவர் பெருவாரியாக எந்த சமுதாயத்திலிருந்து வாக்காளர்களை கொண்டு வந்தார் அப்படின்லாம் யார் அவர்கிட்ட அதிகமாக ஃபாலோ பண்ணி போனாங்கன்னா 2 பேர் போனாங்க. ஒன்று வன்னியர் சமுதாயம், இன்னொன்று பறையர் சமுதாயம். வட மாவட்டங்களில் தான் அவருடைய வாக்கு வங்கியே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. விஜயகாந்த் அவருடைய வருகை என்பது ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாகவே இருந்துச்சு. குறிப்பாக அண்ணன் வேலுமுருகன் கிட்டலாம் டேரெக்டாக சொல்லியிருக்காரு, யார் அந்த நடிகன் அவன் கட்சியெலாம் தொடரான் பாரு, அவன் கொடியெல்லாம் ஏற்றக்கூடாது அங்கே சொல்லி ரொம்ப ஒருமையிலேயே பேசியிருக்காரு. ஏன்னு கேட்டால் வன்னிய சமுதாய மக்களோட வாக்கு வங்கியே ஒரு காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் கொண்டு போனாங்க. இப்போ இந்த இடத்துல பிரேமலதா அவங்க கேட்டு வாங்கி அந்த இடத்துல தேமுதிக கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ரீசன் என்னன்னா நமக்கு ஓட்டு போடுவாங்க, இந்த சமுதாய மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின்பால் அவங்க நிற்க வைக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, தேமுதிக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் கிடையாது. முரசு சின்னம் கிடைக்கப்படலாம், அது கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லாத ஒரு தேமுதிக, வாக்கு வங்கி இல்லாத ஒரு தேமுதிக சௌமியா அன்புமணியை எதிர்த்து போட்டிடுறாங்க. இதுதான் நீங்க கவனிக்கக்கூடியது. இவங்க இன்னைக்கும் பாமகவுடைய ஓட் பேங்க்ன்றது அது அன்புமணி தரப்பிலான பாமக கிட்ட தான் இருக்கு. ராமதாஸ் அவர்கள் பெரியவர், அவ்வளவு மட்டும்தான். அவர்கிட்ட வாக்கு வங்கி ஒன்றும் இல்லை. ஆனா யாருக்கிட்ட வாக்கு வங்கி இருக்குன்னா அன்புமணி தரப்புல தான் இருக்கு. சௌமியா அன்புமணி அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாக்கு தான் வாங்கினாங்க. வெற்றி பெற முடியலனாலும் கூட ஒரு பெரிய வாக்கு வாங்கினாங்க. அப்போ அந்த கட்சி திரு ராமதாஸ், திரு அன்புமணி, அதன் பிறகாக சௌமியா அன்புமணி இவங்களை ஒரு தலைமைத்துவமாக ஏற்றுக்க தொடங்கிட்டாங்க. அப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பரிச்சயமான முகம். சௌமியா அன்புமணியோட முகத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ அந்த அன்புமணின்ற பேரு ஒரு பெரிய பிராண்ட் ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா அது சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தான் இருக்கு அப்படின்றது தான் நமக்கு சொல்லக்கூடியது. ஏன் திமுக கூட்டணிக்கு அங்கே இல்லவே இல்லை அப்படின்னா, அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தேமுதிக வாங்கியிருக்காங்க. தேமுதிகக்கும் சொல்லிட்டு அங்கே பெரிய ஓட் பேங்க் இல்லை, விஜயகாந்துக்காக ஓட்டு போடக்கூடிய மக்களுமே இல்லை. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இப்போது தாவேக்காவும் நாம் தமிழ் கட்சியுமே களத்தில் இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், விஜயுடைய வாக்காளர்கள் இவங்க சொல்வது போல் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான வன்னிய சமுதாய மக்கள், பறையர் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. பட் அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தர்மபுரியில் கொடுக்காது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது சௌமியா அன்புமணி தான் இருக்குன்றதை நம்ம அந்த ப்ராக்டிக்கலாக புரிஞ்சு நான் சொல்லக்கூடியது. அந்த சாதி அரசியல், ஒரு யதார்த்தமான முகம், பிரபலமான முகம், இதெல்லாம் சேர்த்து சௌமியா அன்புமணி அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இந்த இடத்துல நாம் தமிழர், டிவிகே இவங்க 2 பேரில் யார் வாக்கு வாங்குவாங்கன்னு இருக்கு இல்லையா. ஸோ வட மாவட்டங்களில் நாம் தமிழர் பெருவாரியாக வளர்ந்துருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே இவங்க சொல்வது போல் பல பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விசிக ஓட்டெலாம் நாம் இது தாவேக்காக போயிடுச்சு, ஏன்னா இவங்க தான் அதிகமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விசிகாவை மட்டும் சொல்லல, நாம் தமிழர் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, அன்ட்ரஸ்டாக இருக்கக்கூடியதை நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது. இப்போ பாமக தேமுதிகனா அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓட் பேங்க் தெரியும், ஆல்ரெடி திமுக அதிமுக அலைன்ஸில் நிற்கிறாங்க.
ஏன்னா கடந்த முறையே பார்த்தீங்கன்னா பாமக தாங்க வெற்றி பெற்றிருக்கு. வெங்கடேஸ்வரன் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு, திமுக எதிர்த்து வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த முறை வந்து உங்களுக்கு திமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலைன்றது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும் தான். ஸோ அதனால் வந்து இந்த வெற்றி பெறுவது பாமக தரப்புக்கு அதிகமாக இருக்கும். ஒரு வேட்பாளராக வெங்கடேஸ்வரன் நிற்கும் பொழுதே வாக்களிக்கக்கூடிய மக்கள் சௌமியா அன்புமணி நிற்கும் பொழுது அது கூடுதலான ஒரு வாக்காக மாறுமே தவிர குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக போன முறை நேரடியாக அங்கே போட்டிட்டு அவங்க தோத்துட்டாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தா தேமுதிக கொடுத்துட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் தோக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுறாருன்னு எனக்கு தெரியல எனக்கு. அப்போ உங்களுக்கு அது கூடுதலாகவே சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லப்படுது. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வந்து நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 8700 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 4% வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நாம் தமிழர் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க படிப்படியாக இன்க்ரீஸ் தான் ஆகுறாங்க. எங்கேயுமே உங்களுக்கு டிக்ரீஸில் வந்து அது போல எல்லா தேர்தலுமே பார்த்தீங்கன்னா கணிசமாக வளர்ந்துட்டு தான் வராங்க. ஈவன் அங்கே மக்கள் நீதி மையம் பார்த்தீங்கன்னா 5000 ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க அதே தர்மபுரி தொகுதியில். அப்போ உங்களுக்கு களம் எப்படி இருக்கு? இப்போ அமமுக போன முறை பார்த்தீங்கன்னா 11000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அமமுகவும் உங்களுக்கு வந்து இங்கே அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அப்போ அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு 3rd பிளேஸ் வந்து அதிமுகவும் அங்கே தான் இருக்கு. ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாமகவும் அங்கே தான் இருக்குன்றப்போ இவங்க வெற்றி பெற்றுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. அப்போ ரொம்ப குறைவான வாக்குகள் தேமுதிக வந்து ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் வந்து பாமக ஜெயிப்பாங்க, சௌமியா அன்புமணி ஜெயிப்பாங்கன்னு கிடையாது, பெருசாகவே ஜெயிப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அங்கே நாம் தமிழர் டிவிக்கு விட வந்து அதிகமாக தான் வாக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு தெரியல இவங்க இப்போ வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, பறையர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாமகவிலையும் விசிகாவில் இருக்கக்கூடியவங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். டிவி கேர் அதிகமாக இல்லைடா. தர்மபுரிக்கு போயிருக்கு, தர்மபுரிங்களா போய் நேரில் பார்க்கும்பொழுது அங்கே பெரிய ஒரு விசிகாவுக்கான வரவேற்பு இருக்குது. அப்போ விசிகாவுடைய வாக்காளர்லாம் அங்கே இருப்பாங்க. மெஜாரிட்டி முடிவு பண்ணக்கூடியது அங்கே பாமகவாக இருக்குது. ஸோ அந்த தொகுதி வந்து எனக்கு வந்து பாமக சார்பாக தர்மபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்ட்டு தான் நான் சொல்லக்கூடியது.